உக்ரைன் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த F-16 போர் விமானத்தை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு பெல்ஜியம் அனுமதி அளித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கிக்கும் பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரூவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்கள் 30 2028 ஆண்டுக்குள் வழங்கப்படும் என பெல்ஜியம் பிரதமர் உறுதியளித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறுகிறார், இந்த ஆண்டு உக்ரைனுக்குள் F-16 போர் விமானங்கள் வந்து சேரும் என்று. அதே நேரம் பெல்ஜிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹட்யா லப்விப் கூறுகையில், உக்ரைனுக்கான F-16 விமான விநியோகம் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என தான் நம்புவதாகவும், இந்த ஆண்டு உக்ரைனுக்கு ராணுவ உதவியாக 977 மில்லியன் யூரோக்கள் வழங்கப்படும் எனவும், உக்ரைனுக்கு தொடர்ந்தும் பெல்ஜியம் ராணுவ உதவிகளை வழங்கும் என குறிப்பிட்டார். ஏற்கனவே உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்களை வழங்குவதாக பிரிட்டிஷ், நோர்வே, பெல்ஜியம், நெதர்லாந்து போன்ற நாடுகள் உறுதியளித்திருந்தன. பின்னர் அமெரிக்கா வழங்கப் போவதாக கூறியது. அந்த நிலையில் இப்போது மீண்டும் F-16 போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கப் போவதாக பெல்ஜியம் உறுதியளித்திருக்கின்றது. உக்ரைனுக்கு F-16 போர் விமானங்கள் வந்து சேருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை திரட்டும் பணியில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். ஏற்கனவே ஸ்பெயின் உக்ரைனுக்கு 1 மில்லியன் யூரோக்களை ராணுவ உதவியாக வழங்கும் என அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து பெல்ஜியம் 977 மில்லியன் யூரோக்களை வழங்கியதாக கூறியிருக்கின்றது. இருப்பினும் தற்போது வான் பாதுகாப்பு சாதனங்களை கொள்வனவு செய்வதில் உக்ரைன் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.